அன்புள்ள கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 11/8/2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருஷம் ஆடி மாதம் 26ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்று காலை 10:30 வரை புனர்பூசம், பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தின் தினசரி ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் நல்ல தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல மன ஆரோக்கியம் நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கும். நல்ல புத்துணர்ச்சியோட காலையிலிருந்து இரவு வரை நல்லா செயல்படுவீங்க. இன்றைக்கி உங்களோட அஷ்டவர்க்க பிரகாரம் பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ இல்லை. அதனால் புதிய முதலீடுகளோ அல்லது தொழில்துறையில் இருப்பவர்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி திடீர்னு அதிகமான ஒரு முதலீடுகள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சகோதரர்களால் சகோதரிகளால் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அறிவுரை மூலமாகவோ கூட மாட ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஓவராலாக சுபாவமாக மேஷராசிக்கு நல்ல நாள். தனம் நார்மலாக இருக்குது. இந்த தொழில் புரிபவர்கள் ஜாக்கிரதையாக நிதி நிலைமையை கையாள வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு சுமாரான நாள். அதற்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்ன விஷயங்கள்னால இது சுமாரான நாள் அப்படின்னா, இன்றைக்கி தேவையை விட அதிகமான ஒர்க் லோடு இருக்கும். நீங்கள் சாதாரணமாக செய்கிற வேலையை விட கொஞ்சம் அதிகமான வேலை பளு சேரும். ரெண்டாவது, உங்களை அறியாமலேயே கொஞ்சம் ஏதாவது பெரிய தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் பொறுமையாக சிரித்து போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எதையுமே சீரியஸான மனநிலையோடு அணுகக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக முடியலாம். மூன்றாவது இன்றைக்கி நிதி கூட நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கோ அல்லது எதிர்பார்த்த இடத்துலேருந்தோ வருவது கடினம். அதனால் இந்த 3 விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. ஆரோக்கியம் பற்றி பிரச்சனை இல்லை. முக்கியமாக நான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது, பேச்சில் மிகவும் நிதானம் தேவை. கொஞ்சம் இன்றைக்கி உங்களோட வேலையாக இருந்தாலும், வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும், சுயமான தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான ஒர்க் லோடு இருக்கும், அதிகமான வேலைப்பளு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை, குறுகுறுப்பான ஒரு மனநிலை. வயோதிகர்கள் கூட ஒரு இளமையாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மனசு நல்ல ஒரு துள்ளலோடு இருக்கும். அது மிகவும் சிறப்பான நாள். இன்றைக்கி நல்ல நல்ல முடிவுகள்லாம் ரொம்ப வேகமாக எடுப்பீங்க. ரொம்ப ஆறாமற நிதானமாக யோசித்து பண்ணுறவங்க கூட இன்றைக்கி டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போயிடுவாங்க. பணப்புழக்கம் ரொம்ப சீராக இருக்கும். உடல் நலன் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது கவனம் தேவை. என்னது அப்படின்னாக்கா, மெயினாக இந்த சிறு சளி, காய்ச்சல், தும்மல், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், இதில் எல்லாம் அவதிப்படக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களைய பாதுகாத்துக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பெண்களுக்கு ரொம்ப நிம்மதியான நாள், மகிழ்வான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்து சந்திரனால் கொஞ்சம் சிறு கவன சிதறல்கள் ஏற்படும். அதே சமயம் தொழில் ஸ்தானத்தில் அஷ்டவர்க்கத்தோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தன வரவுலையோ அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தானம், உத்தியோகம், இதில் எந்த குறைபாடும் இருக்காது.
கவனச்சிதறல் அப்படின்னு சொல்கிறது, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வேற ஒரு விஷயத்தில் மனசு போகும். அதனால் பாதிப்பு எதுவும் நடக்காத அளவுக்கு நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் சாதாரணமான ஒரு மனநிலை இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆரோக்கியம் எந்த குறைபாடும் இல்லை. நல்ல நாள். கவனச்சிதைவு வராமல் பகவானை பிரார்த்தனை பண்ணி, அந்த பிரார்த்தனைகள் மூலமாக மன அமைதியும், ஒரு நேர்கோடு நேர் புள்ளியில் மனசை செலுத்தக்கூடிய அளவிற்கு தைரியத்தை இன்றைக்கி நீங்கள் சம்பாரிச்சுக்கணும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு சராசரியை விட ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். பாக்கி நாள்லாம் எப்படியோ இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே ரொம்ப சிறப்பாக அமையும். நல்ல மன உற்சாகம், நல்ல திடமான முடிவுகள், நல்ல வருமானம், தொழில் துறையில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஒரு பாராட்டு, அரவணைப்பு, என்கரேஜ்மெண்ட்டு எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு ப்ரமோஷனோட இடமாறுதல்கள் கூட இன்றைக்கி சேங்ஷன் ஆகும். அது நடக்கிறதுக்கு இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ஸ் ஆகும். இருந்தாலும் அது சேங்ஷனான தகவல் வரும். மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வருவீங்க. உடல்நிலையில், ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, குழப்பம் கிடையாது. பொதுவான மிகச்சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மிக்சட் டே, அதாவது கலவையான நாள். எதுலன்னா, உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் மூலதனம், ஒரு கடினமான வேலை, இதில் எல்லாம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்லா வர்றதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் அமைக்கக்கூடிய நாள். ஆனால் அட் த சேம் டைம் வீட்டில் பெரியவர்கள், அதாவது தாய், தந்தை, மூத்த சகோதரர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தேவையே இல்லாத வீண் வாக்குவாதம். அது உங்களால் வராது. அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் சென்சிட்டிவாக ரிப்ளை பண்ணுவீங்க. இதனால் சில மனத்தாங்கல்கள் வரும். நீங்கள் மனஸ்தாபங்களோடு தான் வெளியில் வருவீங்க. ஆனால் வேலையில் கவனமாக இருந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது திரும்ப நார்மலாக போயிடுவீங்க. நிதி நிலைமையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் கூடுமான வரைக்கும் வீட்டில் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு போங்க. நல்ல நாளாக அமையும். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பாக்யஸ்தானாதிபதியோட ஒரு அருள் அதிகமாக இருப்பதால் பூஜை புனஸ்காரங்கள், கோயில் குளங்கள், தர்ம ஸ்தானங்கள், காரியங்கள் இதில் இன்றைக்கி அதிக நாட்டம் இருக்கும். இதனால் என்ன ஆகும், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல மன அமைதி கிடைக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி அண்டு ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் விஷயங்களில். ஏன்னா இடுப்புக்கு கீழே ஏதாவது சிறு காயங்களோ அல்லது எங்கேயாவது போகும்போது மோதிக்கிறது, கொஞ்சம் வீக்கம், எலும்பில் அடி வாங்கிறது, இந்த மாதிரியான சில காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி கிக்கர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ, படிக்கட்டை தாண்டி போகும் பொழுதோ, இதில் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதர்வைஸ் நிதி நிலைமை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி சந்திராஷ்டமம். சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும் எல்லா அட்வைஸஸும். இருந்தாலும் இன்றைக்கி இந்த வாகன பயணங்களில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. வாகன பயணங்களில் கூட ரொம்ப பெரிய விபத்துகள்லாம் ஒன்றும் வராது. சின்ன சின்னதாக அது விபத்து வருதோ இல்லையோ, விபத்து வர்ற மாதிரி இருந்து அதனால் ஒரு வாக்குவாதம், நடு ரோட்லேயே நிப்பாட்டி வச்சு ஏதாவது ஒரு பெருசாக கத்தி, அப்புறம் அவங்க 2 பேரும் அதுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகும். மனவேதனை மிஞ்சும். உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா கூட ஈவன் பப்ளிக் கூட உங்கள் மேலே தான் சார் தப்பு, நீங்கள் தான் பார்த்து வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். வெளியில் போகிறவங்க மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட்டு, மனக்குழப்பங்கள் வரும். மற்றபடிக்கு நிதி நிலைமை, உடல் ஆரோக்கியம்,
குடும்பத்து சூழ்நிலை இதில் எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான, யோகமான தன வரவு அதிகம் உள்ள ஒரு நாள். உங்களோட 7வது வீட்டு சந்திரன் உங்களை மகிழ்ச்சியோடு வச்சிருப்பாரு. நல்ல தன வரவை தருவார். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். சிறு வயது தம்பதிகளாக இருந்தாலும் வயோதிக தம்பதிகளாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தனமும் அதே மாதிரி தான். இன்றைக்கி உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம், ஹோட்டல் துறையில் இருப்பவங்க, கேட்ரிங்கில் இருக்கிறவங்க, உணவுப் பொருள் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நல்ல தன வரவு கொடுக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை. குடும்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். இன்றைக்கி 6ஆம் இடத்து சந்திரன் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து உங்களுக்கு இருந்த பழைய தீர்க்கப்படாத தீர்க்க முடியாத சில கடன் தொல்லைகள்லாம் தீர்வதற்கு ஏற்பாடு பண்ணுவார். திடீர்னு ஒரு தனவரவு வரும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து. அதை வச்சு அந்த கடன் இதெல்லாம் தீர்த்துருவீங்க. அதே மாதிரியே நாள்பட்ட வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்கு இன்று முதல் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். ஒன்று நல்ல மருத்துவர்கிட்ட போவீங்க, இல்லாட்டினா நல்ல மருந்து சாப்பிடுவீங்க, இல்லாட்டினா இன்றைக்கி திடீர்னு உங்களுக்கு வயிற்றுக்கு ஏதுவாக இல்லாத ஒரு அலர்ஜி கொடுக்கக்கூடிய உணவு என்னங்கிறத கண்டறிந்து அதை நிறுத்திடுவீங்க. ஸோ எது மூலமாகவோ உங்களுடைய நாள்பட்ட வயிறு சம்பந்தமான ஜீரண கோளாறு, வயிற்று வலி, இந்த மாதிரி உபாதைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். இன்றைக்கி உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டு. சகோதரர்களால் மகிழ்ச்சி உண்டு. சமுதாயத்தில் உங்களை நல்லா தெரிஞ்சவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரும். இன்றைக்கி டோட்டலாக மனோரீதியாக உங்களை மகிழ்விக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஒருத்தங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இருக்கும். ஒரு சிலருக்கு பப்ளிக்கில் அவங்க மூலமாக அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது தன வரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 2வது வீட்டில் அஷ்டவர்க்க பரல் வேல்யூ 74 புள்ளிகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால தன வரவு நல்லா இருக்கும். எதிர்பார்த்தது, எதிர்பார்க்காதது, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழில் புரிபவர்கள், வியாபாரிகள், வாங்கி விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி தன வரவு நல்லா இருக்கும். ஆனால் அந்த வந்த தனத்தை சேமிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது வந்த வேகத்தில் செலவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ சேமிக்கவும். உடல் நலம் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். இன்றைக்கி மீனராசி அன்பர்களுக்கு சராசரியாக ஒரு 75% மிக நல்ல நாள். அந்த பாக்கி இருக்கிற 25ம் பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது, சாதாரணமான நாள். எப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகமாக விருத்தியாகும். இன்றைக்கும் இன்று முதலும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து, சமையல் சாப்பாடுலேருந்து, வீட்டில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். நல்ல சுகமாக இருப்பீங்க. தன பாக்கியம் முக்கியமாக நல்லா இருக்கும். உறவினர்கள் வருவாங்க போவாங்க. நல்ல சாப்பாடு மன மகிழ்ச்சி தரும். புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவீங்க. ஆகக்கூடி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல யோகமான நாள், சுபமான நாள். நல்ல சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.